அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025க்கான ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பண்ணாங்க ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக பண்ணாக்க டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. வீடியோ கிளாஸஸ் பண்ணாக்கா ஃப்ரீ, டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு. ஸோ யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா ஏஜ் லிமிட் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மந்த்து வரும். ஸோ நமக்கு ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் பிளானரில் ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் போடுறதாகவும் நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ என்ன அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாக்கா கம்பல்சரி பாஸ் பண்ணியே ஆகணும். பாஸ் பண்ணால் தான் அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தமிழ் எலிஜி டெஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் பாஸ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய மேஜர் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மேஜரில் பார்த்தீங்கன்னாக்கா 110 கொஷினும். ஸோ நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 110 கொஷின் வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஒரு 10 யூனிட் சிலபஸ் தனியாக இருக்கும், அது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் 30 கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகேயில் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 150 கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்ப்போம். நமக்கு இது லாஸ்ட்டாக கொடுத்த நோட்டிஃபிகேஷன். எதோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னாக்கா யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த 10th வரைக்கும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 1/7/2023. ஏன்னா அது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஜ் லிமிட்டை டிசைட் பண்ணுவாங்க. நமக்கு மொத்தமாக இருக்கும், ஆனால் எந்த டேட்டில் இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 53 58 அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் பர் த ஜிஓ நம்பர் 185 ஸ்கூல் எஜுகேஷன் பட்ஜெட் 1 டிபார்ட்மெண்டல் டேட் 21/10/2023, the upper age limit related to age rule 5 of the special rule for the Tamil Nadu School Educational Subordinate Service fixed by the government as follows. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஓவே பாஸ் பண்ணியிருக்காங்க 2023ல். ஸோ ஸ்கூல் எஜுகேஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது. த அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 53 அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் த ஜூலை. அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறது அதுதான். இந்த ரெக்ரூட்மெண்ட் நமக்கு எப்போ வரும்னா ஆகஸ்ட்டு. அப்போ ஆகஸ்ட்டு 2025 பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 53 ஏஜ்க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எலிஜிபிள். யாருக்கு? ஜென்ரல் கேட்டகரிக்கு. சரிங்களா? ஓசி கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இங்கே also the upper age limit of the candidates belonging to the scheduled caste SC category, scheduled tribes ST category, backward class Muslims BC Muslim சொல்லுவோம். அடுத்தது backward classes BC, அடுத்தது MBC DNC and DW of the all caste is 58 years of the age on the first day of the July of the recruitment year 2023. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓசி கேட்டகரிக்கு மட்டும் தான் 53 ஏஜ் லிமிட்டு. அப்போ அதர் தென் ஓசி கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 58 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 58 இயர்ஸ் ஏஜ் லிமிட். சரிங்களா? அப்போ 53 58. அப்போ 53 யாருக்குன்னா ஓசி கேட்டகரிக்கு, அதர் கம்யூனிட்டியில் வரவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 58 பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா யூஜிடிஆர்பியில் கொடுத்தது. ஸோ இதே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸில் கொடுத்தது சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த அங்கே விட்டுருங்க. ஆஸ் பர் த ஸ்கூல் எஜுகேஷன் பட்ஜெட் 1 டிபார்ட்மெண்டல் டேட்டு 21/10/2023. நமக்கு இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட்டாக வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். த அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 53 ஏஜ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டியில் வரவங்க ஷெட்யூல் கேஸ்ட்டாக இருக்கட்டும், ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருக்கட்டும், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்வர்ட் கிளாஸஸாக இருக்கட்டும், MBC DNC and DW of all caste
இஸ் 58 இயர்ஸ். அப்போ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா 58 இயர்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய பிஜிடிஆர்பி 2025ல் நமக்கான ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும். நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தால் நமக்கு டேட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னாக்கா ஆகஸ்ட்டு. அப்போது ஆஸ் பர் ஆகஸ்ட் 1 2025 அது பிரகாரம் ஓசி கேட்டகரியாக இருந்தால் 53 ஏஜ் லிமிட். அதர் தென் ஓசி கேட்டகரியாக இருந்தால் ஆஸ் பர் ஆகஸ்ட் 1 2025 பிரகாரம் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா 58 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து பண்ணாக்கா எலிஜிபிள். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதில் எந்த மாற்றமும் வரத்துக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஜிஓவோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள், சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.